Hello viewers, welcome back to our channel Sissy Cooks. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஒரு குக்கிங் விலாக் தாங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன வீடியோ தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சிசி குக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அரிசியை தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேங்க ரைஸ் வைக்கிறதுக்கு. அடுத்தது வடை சுடுறதுக்காக ஒரு டம்ளர் உளுந்தை அதையும் ஊற வச்சுக்கிட்டேன். 1 hour உளுந்து ஊறினா போதுங்க, நம்ம வடை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. தண்ணி காஞ்சதும் அதில் நம்ம பருப்பை போட்டுடலாம். இப்போ தண்ணி போட்டு தண்ணி காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் பருப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பருப்பு வேகட்டும். அடுத்து நம்ம இந்த பருப்பு வேகும் போதே இதில் பூண்டும் வெங்காயமும் உரித்து போட்டுக்கலாங்க. பூண்டு வெங்காயம் போட்டோம்னா சாம்பாரோட டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அப்புறம் அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா பருப்பு பொங்கி மேலே வந்துடும். அதனால் வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னொரு அடுப்பில் நான் பொரியலுக்கு 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சுக்க போகிறேங்க. இப்போ அதுக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அதை வேக விட்டுடலாம். அடுத்து நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ அவியலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் பீன்ஸு, அவரைக்காய், அப்புறம் கொத்தவரங்காய், கேரட்டு, புடலங்காய், அப்புறம் சேனைக்கிழங்கு, முருங்கைக்காய், இந்த காயெல்லாம் எடுத்துருக்கேன். அப்புறம் வெள்ளை பூசணிக்காய், இது எல்லாமே எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெள்ளை பூசணிக்காய் அரைஞ்சிட்டேன், சேனைக்கிழங்கு, முருங்கைக்காய், பீன்ஸு, கொத்தவரங்காய், அவரைக்காய் எல்லாம் அரைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ கேரட்டு, புடலங்காவும் அரைஞ்சிக்கிறேன். அடுத்து தக்காளி சாம்பாருக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ பருப்பு ஓரளவுக்கு வெந்துடுச்சு பாதி. அதில் இப்போ நம்ம தக்காளியையும் போட்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க. அடுத்து அவியலுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு அந்த அடுப்பில் நான் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 minutes அதில் நம்ம வணக்கிக்கலாங்க. அதனால் கேரட்டு, அப்புறம் பீன்ஸு, அவரைக்காய், அப்புறம் முருங்கைக்காய், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ண விட்டேங்க. அடுத்து மீதி எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டேன். இப்போ தக்காளி எல்லாம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பாரில் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து இப்போ நம்ம அவியலுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன். இந்த தேங்காவை எடுத்துக்கலாம். இதில் ஜீரகமும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இந்த தேங்காய் எதுக்குன்னா நம்ம பாயாசத்துக்கு நான் ரெடி பண்ணுறேன். அடுத்து மாங்காவை தோல் சீவி அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் பச்சடி செய்கிறதுக்கு. நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் ஒரு 2-3 பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அவியலுக்கு காய் நல்லா வெந்துருச்சு. அதனால் லிட்டை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம காய்க்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு கிளறி விடலாங்க. அவியலுக்கு காய் ரொம்ப நல்லா வெந்துருச்சுன்னா குழஞ்சு போயிடும். அப்படி வேகக்கூடாதுங்க, கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கணும். அடுத்து உப்பு போட்டு கிளறி விட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு தேங்காய், சீரகம், மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த கொதி வந்துச்சுன்னா போதுங்க. இது நம்ம இப்போ நான் கொஞ்சம் கெட்டியான அவியல் செய்கிறேங்க. இப்போ நீங்கள் இதே அடைக்கி இல்லை வேறு ஏதாவது ஒன்றுக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் குழன்னு. அவ்வளோதான். இப்போ நமக்கு அவியல் ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்து சாம்பாரில் காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. காய் நல்லா வெந்துருச்சுங்க சாம்பாரில். இப்போது இதில் நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு திரும்ப கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இதை தாளித்து கொட்டிட்டோம்னா நமக்கு சாம்பாரும் ரெடி ஆகிடும். சாம்பார் இப்போ நல்லா கொதிக்குது. அவ்வளோதாங்க. இப்போ சாம்பார் எடுத்து வச்சுட்டு இதை நான் தாளித்து கொட்டிடுறேங்க. எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம் போட்டு தாளித்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இதில் தாளித்து ஊற்றிட்டேங்க. இப்போ சாம்பாரை ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி மாற்றி வச்சுட்டேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இனி அவியலை அதையும் ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன்.
அடுத்து இப்போ பாயாசத்துக்கு வந்து திரும்ப ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி கொதித்ததும் நான் வந்துட்டு பருப்பு பாயாசம் செய்ய போகிறேன். அதனால் பாசிப்பருப்பை வந்து கழுவி சேர்த்துக்கிறேங்க. இந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் பருப்பு இந்த தண்ணியில் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு திக்கு தேங்காய் பால் தனியாக வச்சுக்கலாங்க. லைட்டாக இருக்கிற தேங்காய் பாலை ஊற்றி பருப்பை வேக வச்சுக்கலாம். அடுத்து இதில் நம்ம சேர்க்குற வெல்லத்தை வந்து நான் கரைச்சிக்கிறேங்க. ஏன்னா அதில் ஏதாவது தூசி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதை காஞ்சதும் அதில் வெல்லம் போட்டு நல்லா காய்ச்சிக்கிறேன். காய்ச்சி அதை ஜல்லடை வச்சு வடித்து எடுத்துக்கிறேங்க. அடுத்து நம்ம மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு அந்த கடாயில் வந்துட்டு மாங்காவை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மாங்காயை ஃபஸ்ட்டு வேக விட்டுறலாங்க. மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ஒரு மாங்காய்க்கு. அடுத்து பாயாசத்துக்கு வந்து அந்த தண்ணியில் அந்த பருப்பு வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம தின்னா இருக்க அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம உள்ளே ஊற்றிக்கலாங்க. பாலை ஊற்றி இந்த தேங்காய் பால்லையே இந்த பருப்பு வந்து நல்லா வேகணும். ஃபஸ்ட்டு இந்த லைட்டாக இருக்க அந்த தேங்காய் பாலில் வந்துட்டு நம்ம ஊற்றி வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த முந்திரி திராட்சை வெல்லம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக தாங்க இந்த திக் தேங்காய் பாலை ஊற்றணும். அடுத்து இது வந்து ஒரு நல்லா கொதி வரட்டும். நம்ம அடுத்து மாங்காயை பார்க்கலாங்க. இப்போ மாங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு ரொம்ப அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மாங்காய்க்கு. அடுத்து நம்ம வந்து வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு நான் வெல்லம் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்து இதை தாளித்தோம்னா நமக்கு மாங்காய் பச்சடியும் ரெடி ஆகிடும். மாங்காய் பச்சடி தாளிக்கிறதுக்கு வந்துட்டு அந்த தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு போட்டு இதை தாளித்து மாங்காய் பச்சடியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து இதில் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வரமிளகாயை வந்து கிள்ளி போட்டுக்கலாங்க. பாயாசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன வடைச்சட்டியில் நெய் போட்டு அதில் தேங்காய் பல்ல போட்டு கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா இது முந்திரியையும் நம்ம கருப்பு உலர் திராட்சையும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம இதை வந்து இப்போ பாயாசத்தில் வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்க பாயாசம் வந்து அது நல்லா வெந்துருச்சு. அடுத்து இதில் வந்து நான் திக் தேங்காய் பாலையும் ஊற்றிட்டேன். பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் இந்த ஸ்டவ்வில் வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டேங்க. இப்போ பச்சடியை இறக்கிட்டு அதில் வந்துட்டு நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். கடாயில் வந்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை வரமிளகா இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இதை வந்துட்டு ஊற்றிக்கலாங்க. அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு மிளகு சீரகம் கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது வந்துட்டு லேசாக கொதி வரட்டும். மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இருந்ததுக்கப்புறமா இதில் நம்ம புளி கரைசலை வந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேங்க. புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம உப்பு போட்டு இது ஒரு கொதி வரட்டுங்க. அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கலாங்க. சிம்மில் இருந்து இந்த ரசம் வந்துட்டு சூடேறி நுரைச்சிட்டு வரட்டுங்க. நுரைச்சி ஒரு லேசாக கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ரசம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நான் வந்து ரசம் கொதிக்கிற அந்த கேப்பில் வந்து உளுந்து அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் மிளகு கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகா உப்பு எல்லாம் போட்டு வடைக்கு வந்துட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பொரியலுக்கு வந்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா உப்பெல்லாம் போட்டு இந்த உருளைக்கிழங்கு பொரியலை வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வெந்திருக்கும், இருந்தாலும் அந்த ஒரு மசாலாவோட ஸ்மெல் போகிறதுக்காக வேக வச்சுட்டேன். அடுத்து அது இறக்கியாச்சு. அது சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ வந்து வடைச்சட்டியில் வந்துட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன் வடை சுடுறதுக்கு. இரும்பு வடைச்சட்டியில் எண்ணெய் வந்து இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து உளுந்த வடையை வந்து போட்டுக்கலாம். உளுந்த வடை போடும் போது பார்த்திங்கன்னா நம்ம கையை வந்து ஒவ்வொரு தடவையும் தண்ணியில் நனைச்சிட்டு போட்டோம்னா தான் ஓட்டை வந்து வடையில் வரும். அவ்வளோதான். கடைசியாக நம்ம வந்து வடையை சுட்டு எடுத்தோம்னா நம்மளோட எல்லா ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பாயாசம், உருளைக்கிழங்கு பொரியல், மாங்காய் பச்சடி, ரசம், இதில் வந்து சாம்பார் இருக்குது, இதில் வந்து அவியல் இருக்குது, ரைஸ் வச்சாச்சு, உளுந்த வடை இருக்குது. இப்போ எல்லா ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. இது தாங்க என்னோடய நியூ இயர் மெனு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.